பாருங்கள் 3/4 கிலோ இருக்கும். இப்போ அப்படியே கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது கட்டாயம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணி இலை அப்படி 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கிட்டோம்னா அடி பிடிக்காது, நமக்கும் சீக்கிரமாக வேலை ஆகும், கேஸ் மிச்சம். நான் ஒரு டம்ளர் சூப் எடுக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம். இது வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். ஏன்னா கிரேவி செய்கிறேன் தேங்காய் இல்லாத, அதனால் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். 100 வெங்காயம் சின்ன வெங்காயம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் கருங்கோழியில் எவ்வளோ சத்துன்னு. ஒரிஜினல் கருங்கோழி பாருங்கள், கறியே கருன்னு தான் இருக்குது எல்லாம்.